இன்னிக்கா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து லட்டு செய்ய சொல்லி நேற்று வீடியோவில் கேட்டிருந்தாங்க. அல்வா வீடியோ போட்டிருந்தோம்ல, அதில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க லட்டு செய்ய சொல்லி. அதனால நம்ம லட்டே செஞ்சிடலாமா? லட்டு செஞ்சிடலாமா? அப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம். வாங்க போகலாம். தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 150 கிராம் கடல மாவு, 150 கிராம் சர்க்கரை, முந்திரி 10, ஏலக்காய் 2, நெய் தேவையான அளவு. லட்டு கலர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, மறுபடியும் மாவு போட வேண்டியதாக இருக்கும். லட்டுக்கு வந்து நம்ம பதம் தான் முக்கியம். மாவு அப்புறம் அது அளவு மாறிடுச்சுன்னா அப்புறம் எல்லாமே மாறிடும். அதனால் தண்ணி வந்து தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த பதம் தான். இப்படி வந்து இதுவாக தண்ணி மாதிரி ஊற்றிருப்பாங்க. இதுதான் இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரையை கொட்டிக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். கிண்டி விட்டுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சா போதுமா இல்ல சர்க்கரை பதம் ஒரு கம்பி பதம் வரணும். சர்க்கரை கரையிட்டோம் நல்லா. இது அப்படியே நம்ம வந்து கரையிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் அப்படியே சும்மா இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் இது கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இலவுன பாவு பத்துலேயே எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து கம்பி உடையாமல் அப்படி நீட்டாக வரணும். உடஞ்சி வரக்கூடாது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? கொஞ்சமாக கலர் பவுடர் போட்டுக்கலாம். இறக்கி வச்சிடலாம். இப்படி தட்டிக்குங்க. நல்லா குண்டு குண்டாக வரும். இது சவுக்கு சவுக்குன்னு வரணுமா, மொறு மொறுன்னு வரணுமா? மொறுன்னு வரக்கூடாது, சவுக்குன்னு வரக்கூடாது. அரை பக்குவம். நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டியாக ஆகிடும். நல்லா இப்படி கொஞ்ச நேரம் இது கிண்டி விடணும், இல்லைன்னா ஒட்டிக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா?
யாருக்கெல்லாம் லட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு லட்டு பிடிக்கும்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை வருங்க நம்ம கிணத்துல மாற்றுங்க, எடுத்து போட்டுருங்க. போட்டுக்கலாம். ரொம்ப நிறையாவும் போடக்கூடாது, ஏன்னா அப்புறம் எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி தான் போட்டுக்கணும். ரொம்ப நிறைய போட்டோம்னா அப்படியே எண்ணெய் சொதுன்னு அப்படியே இதுவாயிடும். அதனால திட்டமாக போடுங்க. முந்திரியை நம்ம வறுத்து வச்சுக்கலாம். முந்திரியை வச்சது நல்லா கட்டியாக இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு சக்கரை பாகு இப்போ ஊற்றிக்கலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், சுவையான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் பாவில் ஊறட்டும். ஊறிச்சுன்னா அப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ முந்திரியை முந்திரி நெய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பராக லட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. சோனியா, உனக்கு எப்படி இருக்குது? நீங்கள் உருண்டை பிடிச்சோன்னு டக்குன்னு டேஸ்ட் பார்த்துட வேண்டியதான். இப்போ ஏலக்காய் பொடி என் பசங்களை நுணுக்க சொன்னால் அவளுங்க எப்படி இது பண்ணிட்டு வந்துக்கிறாங்க. நல்லா பொடியாக நுணுக்கிக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி நுணுக்காதீங்க. அவ்வளோதான். இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கு லட்டு.
சுவையான லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஆமாம், இப்போ சோனியா எடுத்து சாப்பிட்ருவா. லட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்கன்னா அம்மா சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும் லட்டு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக டக்குன்னு ரிசீவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.